Hi, good morning my dear children. Today we are going to discuss about propagation of error. Already error topic introduction I have given. Hope you all are watching. So today we are going to discuss propagation of error topic. Yes, let us enter into the video. If you like this video, please share, view and subscribe. Yes, propagation of error. இப்போ வந்து ப்ராபகேஷன் ஆஃப் எரர்னா எரர் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிலலாம் நமக்கு வந்து ஒரு மெஷர்டு குவான்டிட்டியில் வருது, அதானது ப்ராபகேஷன் ஆஃப் எரர்னு பேர். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். ஓம்ஸ்லா வெரிஃபிகேஷன். ஓகே, அந்த ஓம்ஸ்லா வெரிஃபிகேஷனில் நம்ம சர்க்யூட் டயக்ராமில் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணுவோம். அம்மீட்டர் ஒன்று இருக்கும், ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம், ஒரு பேட்ரி, ரியோஸ்டாட், கீ, இது எல்லாம் நம்ம வந்து ஓம்ஸ்லா வெரிஃபிகேஷனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் சர்க்யூட்டில். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அம்மீட்டரில் எரர் இருக்கலாம். ஓகே, அம்மீட்டர் ரீடிங்கில் எரர் இருக்கலாம், வோல்ட் மீட்டர் ரீடிங்கில் எரர் வரலாம். ஓகே, ஸோ இப்போ அம்மீட்டர் ரீடிங், வோல்ட் மீட்டர் ரீடிங்லாம் எரர் வரதுக்கு நிறையா காரணம் இருக்குது. ஓகே, அதுவே இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், மேனுஃபேக்சரர் மிஸ்டேக்காக இருக்கலாம், அல்லது நம்ம ரீடிங் எடுக்கிறவங்களுடைய மிஸ்டேக்காக இருக்கலாம், அல்லது எக்ஸ்டர்னல் காஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் காஸ்னால எரர் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதில் மெஷரிங் குவான்டிட்டியில் வந்து எரர் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ் வந்து ஒரு கால்குலேஷனில் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ், நிறைய மெஷர்டு குவான்டிட்டிஸ் என்னெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். வோல்ட் மீட்டர் ரீடிங், அடுத்து அம்மீட்டர் ரீடிங், தட் இஸ் வோல்டேஜ், கரண்ட், இது வந்து இன்வால்வ் ஆகுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வோல்டேஜ் எடுக்கும்போது அந்த வோல்டேஜில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம், கரண்ட் ரீடிங் எடுக்கும்போது கரண்ட்டில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வோல்டேஜ் பை கரண்ட். ஓகே, ஓம்ஸ்லா நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஓம்ஸ்லாவோட ஃபார்முலா என்னது? V = IR. ஓகே, ஸோ V = I × R. இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. V = I × R. ஓகே, நம்ம வோல்ட் மீட்டர் ரீடிங் எடுப்போம். ஓகே, அம்மீட்டர் ரீடிங் எடுப்போம். ஸோ R = V/I. ஸோ வோல்ட் மீட்டர் ரீடிங், அம்மீட்டர் ரீடிங்கை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வோல்ட் மீட்டர் ரீடிங்கில் மிஸ்டேக் இருக்கலாம், அம்மீட்டர் ரீடிங்கில் மிஸ்டேக் இருக்கலாம். அதனால என்ன ஆகும்? ஆர் கால்குலேஷனில் மிஸ்டேக் வரும். இதை தான் நம்ம ப்ராபகேஷன் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்கிறோம். எ நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ். இங்கே என்னது நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ்? வோல்ட் மீட்டர் ரீடிங் அண்ட் அம்மீட்டர் ரீடிங், தட் இஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுதான் நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ். ஓகே, நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ் இன்வால்வ்ட் இன் ஃபைனல் கால்குலேஷன். தட் இஸ் ஃபைனலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம என்னென்ன மெஷர்டு குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம்? வோல்டேஜும் கரண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ் இன்வால்வ்ட் இன் ஃபைனல் கால்குலேஷன். ஓகே, அது வந்து லீட்ஸ் டு எரர். ஓகே, ஸோ அப்போ என்னது? வோல்டேஜ் இல்லை மிஸ்டேக் இருந்ததுன்னா அது எரராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட்டில் வந்து மிஸ்டேக் இருந்ததுன்னா அது வந்து எரருக்கு லீட் பண்ணும். அப்போ ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல ரெசிஸ்டன்ஸு, அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வந்து எரர் இருக்கும். ஸோ அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எரர் இருந்ததுன்னா, அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற நம்ம, ஓகே, ரீடிங் எடுக்கும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணால், ஓகே, அப்போ ஃபைனல் கால்குலேஷனில் மிஸ்டேக் இருக்கும், எரர் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? மேத்தமெட்டிக்கல் இது நிறையா கால்குலேஷனில் வந்து மேத்தமெட்டிக்கல் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்னென்னது? மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால மிஸ்டேக் வரலாம், அல்லது நிறையா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்னால மிஸ்டேக் வரலாம். ஓகே, அதனாலே நமக்கு வந்து ஃபைனல் ரீடிங்கில் வந்து ஃபைனல் கால்குலேஷனில் எரர் வருது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராபகேஷன் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எ நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ் மே பி இன்வால்வ்டு இன் தி ஃபைனல் கால்குலேஷன் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். Okay, so different types of instruments might have been used for taking readings. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், ஓகே, ரியோஸ்டாட், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால ஓகே எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? எரர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராபகேஷன் ஆஃப் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், ஓகே, நவ் ஸோ த ஃபைனல் ரிசல்ட்டில் நமக்கு வரத்துக்கு, ஃபைனல் ரிசல்ட்டில் எரர்,
ஓகே வரத்துக்கு என்னென்ன காரணம். ஓகே ஸோ எரர் இந்த ஃபைனல் ரிசல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. நமக்கு ஃபைனல் ரிசல்ட்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டன்ஸில் ஓகே எரர் வரத்துக்கு என்னென்ன காரணம். ஓகே எரர் இன் த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் எரர் இன் த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட், நத்திங் பட் வோல்ட்மீட்டர் ரீடிங் அண்ட் அம்மீட்டர் ரீடிங். எரர் இன் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அல்லது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷனா அடிஷனா சப்ட்ராக்ஷனா. ஓகே ஸோ அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம், மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ இது மெஷர்மெண்ட்டில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம் அல்லது நம்ம போடுற கால்குலேஷனில் மிஸ்டேக் இருக்கலாம். இது ரெண்டும் தான் என்னது ஃபைனல் ரிசல்ட்டில் வர மிஸ்டேக்குக்கு காரணம், எரருக்கு காரணம். எஸ் ஸோ எரர் இன் த ஃபைனல் ரிசல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஓகே எரர் இன் த இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட். ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டியையும் மெஷர் பண்ணுறதுல மிஸ்டேக் வரலாம் அல்லது நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஓகே performed to get the final result, that is addition, multiplication, subtraction, division. ஓகே இதெல்லாம் என்னது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணலாம், டிவிஷனில் மிஸ்டேக் பண்ணலாம், சப்ட்ராக்ஷனில் மிஸ்டேக் பண்ணலாம். இதனால் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் எரர் நமக்கு வருது. ஓகே அது மாதிரி இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் எரர் வருது. எஸ் ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தி எரர் இன் தி ஃபைனல் ரிசல்ட். Okay now so various possibilities of the propagation of combination of error in different mathematical operations. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். என்னென்ன சம்ங்கிறது, டிஃப்ரென்ஸ் ஓகே அண்ட் தென் ப்ராடக்ட் அண்ட் டிவிஷன். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வி ஆர் பெர்ஃபார்மிங். ஓகே ஸோ இதிலலாம் என்னென்ன இது எரர் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது என்ன எரர் வருது, அது மாதிரி ரெண்டு குவான்டிட்டி சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன எரர் வருது. ஸோ எரர் இன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். அடுத்து எரர் இன் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ரெண்டு குவான்டிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அல்லது ரெண்டு குவான்டிட்டியை டிவைட் பண்ணும்போது அல்லது பவர் எடுக்கும் போது. ஸோ இதானது பாசிபிலிட்டிஸ், various possibilities. So various possibilities of propagation of combination of errors in different mathematical operations are என்னது sum of error in sum of two quantities, error in difference of two quantities, and then error in product of two quantities, then error in division of two quantities and error in power of a quantity. Okay so இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். First one error in sum of two quantities. ஓகே எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஓகே எப்படி இதை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டெல்டா ஏ லெட் ஓகே லெட் ஓகே அப்சல்யூட் எரர்னா நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அப்சல்யூட் எரர்னா என்னன்னு தெரியும் இல்லை. ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், லெட் டெல்டா ஏ பி தி அப்சல்யூட் எரர், அப்சல்யூட் எரர் in quantity A. Let delta A be the absolute error in quantity A. ஓகே ஏங்கிற குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வருதோ அதை வந்து டெல்டா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டெல்டா ஏ பி தி அப்சல்யூட் எரர் இன் குவான்டிட்டி ஏ. அதே மாதிரி டெல்டா பி be the absolute error in quantity B. Okay delta A is the absolute error in quantity A. delta B ங்கிறது Bங்கிற குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வந்ததோ அது வந்து டெல்டா பி. ஏங்கிற குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வந்ததோ அது வந்து டெல்டா ஏ. அந்த ஏங்கிறது வந்து ஒரு லெங்க்தாக இருக்கலாம் அல்லது பிங்கிறது ஒரு பிரெத்தாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், எந்த குவான்டிட்டி வேணால் இருக்கலாம். ஓகே ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, லெங்க்த்து, பிரெத்து, மாசு, ஓகே ஃபோர்ஸு, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அது மெஷர் பண்ணுற போது வர எரர். ஓகே ஏங்கிற குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது டெல்டா ஏங்கிற எரர் வந்தது, பிங்கிற குவான்டிட்டி மெஷர் பண்ணும்போது டெல்டா பிங்கிற எரர் வந்தது. சரியா? இப்போ மெஷர்டு குவான்டிட்டியை எப்படி எழுதணும்? ஓகே மெஷர்டு குவான்டிட்டி. ஓகே ஸோ மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ, மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஏயை வந்து இப்போ மெஷர் பண்ணிட்டோம், அதை எப்படி எழுதுறது? ஓகே மெஷர் பண்ண குவான்டிட்டியில் எரர் இருக்குது இல்லை. ஸோ அப்போ ஒரிஜினல் ட்ரூ ரீடிங் கிடைக்கணும் அப்படின்னா அந்த எரர் என்ன செய்யணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் த எரர் வேல்யூ. இப்போ மெஷர்டு வேல்யூ
நம்ம என்ன வேல்யூ மெஷர் பண்ணிருக்கோமோ அதோட பிளஸ் ஆர் மைனஸ் அப்சல்யூட் எரர், அப்பதான் நமக்கு வந்து ட்ரூ வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏ பிளஸ் ஆர் மைனஸ் அப்சல்யூட் எரர் டெல்டா ஏ. ஸோ இது வந்து க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூவாக இருக்கும். ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ எப்படி இருக்கும்? க்ளோஸ் டு ட்ரூ வேல்யூ ஆஃப் ஏயா இருக்கும். ஸோ மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ எப்படி எழுதிக்கிறோம்? ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி மெஷர்டு வேல்யூ ஆஃப் பி, மெஷர்டு வேல்யூ ஆஃப் பி இது எப்படி எழுதிக்கலாம்? பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. ஓகே, நமக்கு கொஸ்டின் என்ன? எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இப்போ ஆட் பண்ணா என்ன எரர் வருதுன்னு பார்க்கணும். அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? லெட் இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. லெட் இசட் பி ஏ பிளஸ் பி. ஸோ நம்ம ரெண்டு குவான்டிட்டி ஏயையும் பியையும் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அந்த ஆட் பண்ண குவான்டிட்டியை நம்ம வந்து இசட்னு எடுத்துக்கிறோம். லெட் இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகே, நவ் ஸோ இந்த ஆடட் குவான்டிட்டியில் என்ன மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இருக்கும்? இப்போ இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டோம், ஏயும் பியும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஆடட் குவான்டிட்டி, ஓகே, இதில் மேக்ஸிமம் பாசிபிள் எரர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ லெட் டெல்டா இசட் இஸ் தி மேக்ஸிமம் பாசிபிள் எரர். மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் இசட். ஓகே, ஸோ இப்போ இசட்டுங்கிறது ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வர மேக்ஸிமம் பாசிபிள் எரர். ஸோ லெட் டெல்டா இசட் பி தி மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் இசட். ஓகே, நவ் ஸோ இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு, ஓகே, ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பிளஸ் பி plus or minus delta b. Okay, so இதை எப்படி எழுதிக்கலாம்? z plus or minus delta z equal to a plus or minus delta a plus b plus or minus delta b. Okay, now z plus or minus delta z equal to, இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா a plus b, இந்த a ஐயும் இந்த b ஐயும் கம்பைன் பண்ணிட்டேன், plus or minus நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ என்னது? டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி கிடைக்கும். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸை வெளியில் எடுத்துட்டா டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. தென் இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. நம்ம ஏ பிளஸ் பி என்ன எடுத்துட்டு இருக்கோம்? லெட் இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்? ஏ பிளஸ் பிக்கு பதிலாக நான் இசட்னு போட்டுக்கிறேன். ஸோ இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. ஓகே, ஸோ இந்த இசட் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. ஓகே, ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் எரர்? டெல்டா இசட் தான் மேக்ஸிமம் பாசிபிள் எரர். ஸோ இப்போ ரெண்டு குவான்டிட்டியை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பாசிபிள் எரர் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஓகே, ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் பாசிபிள் எரர் எவ்வளோ வருது? இஸ் ஈக்குவல் டு, ஸோ டெல்டா இசட்டுங்கிறது மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப், ஓகே, இது என்னது? டெல்டா ஏங்கிறது என்னது? அப்சல்யூட் எரர் இன் குவான்டிட்டி ஏ. டெல்டா பிங்கிறது அப்சல்யூட் எரர் இன் குவான்டிட்டி பி. ஸோ சம் ஆஃப் அப்சல்யூட் எரர் இன் இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். மேக்ஸிமம் பாசிபிள் எரர், okay, maximum possible error in sum of two quantities is equal to sum of, okay, absolute error in individual quantities. Okay, so that is the definition. So error in sum of two quantities எப்படி define பண்றது? The maximum possible error in the sum of two quantities is equal to the sum of the absolute errors in the individual quantities. Okay, maximum possible error delta z in sum of two quantities is equal to sum of, எதை ஆட் பண்ணணும்? எரர் இன் ஏ, அப்சல்யூட் எரர் இன் ஏ, அப்சல்யூட் எரர் இன் பி, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. எஸ் கிளியர்? ஓகே, ஸோ திஸ் இஸ் பாசிபிள் எரர் இன், ஓகே, சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தட். ஸோ டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி. நமக்கு எது இம்பார்ட்டன்ட்னா டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பி, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?
Okay, now error in difference of two quantities. Next topic, error in difference of two quantities. Okay, so now again delta A. What is delta A? Delta A is nothing but absolute error in quantity A. Then delta B, absolute error in quantity B. Then measured value of, as usual, measured value of A, measured value of A. இது எப்படி எழுதிக்கலாம்? measured value of A is equal to A plus or minus delta A. The same way, measured value of B, measured value of B, இது எப்படி எழுதிக்கலாம்? B plus or minus delta B. Okay, now let us consider the difference. ஏன்னா நம்ம வந்து இங்க subtract பண்ண போறோம். Consider Z is equal to A minus B. Okay, அங்கே வந்து Z equal to A plus B ன்னு எடுத்துட்டு ஆட் பண்ணதுனால இங்க difference அப்படிங்கிறதுனால என்ன எடுத்துக்கிறோம்? Z equal to A minus B ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? Okay, so now what is delta Z? As usual, maximum possible error, maximum possible error in difference of two quantities. Maximum possible error in difference of two quantities. Okay, now எப்படி வந்து maximum possible error calculate பண்றது? இந்த delta Z தான் நம்ம calculate பண்ணணும். எப்படி calculate பண்றது? Okay, so maximum possible error in difference of two quantities. எப்படி பண்ணலாம்? Z, okay, plus or minus delta Z equal to, okay, formula என்னது? Z is equal to A minus B. So Z க்கு plus or minus delta Z போட்டோம், A க்கு plus or minus delta A, B க்கு plus or minus delta B போட்டுக்கணும். நடுவுல மைனஸ் சிம்பல் இருக்கணும். அங்கே plus சிம்பல், இங்கே மைனஸ் சிம்பல். அதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அப்போ Z plus or minus delta Z equal to A plus or minus delta A, நடுவுல மைனஸ் சிம்பல், இதான் டிஃபரன்ஸ். B plus or minus delta B. A plus or minus delta A, B plus or minus delta B equal to, இதை எப்படி எழுதிக்கலாம்? as usual, இங்கே வந்து A, இங்கே வந்து B, ஸோ அப்போ A minus B. Okay, A minus B. Okay, then plus or minus delta A, okay, plus or minus delta A minus of plus or minus delta B. Plus or minus delta A minus of plus or minus delta B. Okay, so this is equal to A minus B plus or minus delta A minus of plus or minus. Okay, so now minus of plus or minus will be minus yes, yes, Z A plus or minus delta A minus B minus or plus delta B, minus or plus delta B. Okay, delta B. Yes, this is equal to A minus B, okay, plus or minus delta A plus delta B. The same thing you will get, because minus of minus, that is minus of, okay, minus or plus will be plus or minus. Minus of plus or minus will be plus or minus. Therefore, here also we have plus or minus. Here minus into minus of, that is minus or plus is plus or minus.
minus of minus or plus is nothing but plus or minus. Okay. So, here also plus or minus we will get. Therefore, so A minus B plus or minus delta A plus or minus delta B. Okay. Now, so A minus B as usual we can write Z. So, Z plus or minus delta A plus delta B. Okay, equal to Z plus or minus delta Z. So, this Z will get cancelled, plus or minus will get cancelled. So, delta Z equal to delta A plus delta B. Yes. So, for maximum possible error in difference of two quantities, maximum possible error, delta Z is nothing but maximum possible error in difference of two quantities. So, maximum possible error in the difference of two quantities is equal to the same definition, no change in definition. Okay, sum of absolute error in individual quantities. Maximum possible error in difference of two quantities is equal to, okay, sum of absolute error in individual quantity. Definition வந்து சேஞ்சே கிடையாது. இங்க என்னது டிஃபரன்ஸ்ங்கற வேர்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகே, அங்க வந்து maximum possible error in sum of two quantities ன்னு சொல்லுவோம். இங்க வந்து difference of two quantities ன்னு சொல்றோம். அதான் டிஃபரன்ஸ். மிச்ச எல்லாம் வந்து சேம். ஓகே, maximum possible error in difference of two quantities is equal to sum of absolute error in individual quantities. Okay, so this is the propagation of error in sum and difference of two quantities. Hope you all understood this. Okay, so derivation is not at all necessary for us. Anyhow, you must know how it has been derived. So, last final result alone we need, that is maximum possible error in sum of two quantities delta Z or difference of two quantities delta Z equal to delta A plus delta B. This is only we want. Okay, so this final result alone is necessary for neat basis. Yes, hope you all understood this session. Yes, thank you. Okay, so please keep watching and share, view and subscribe. Thank you all.